ஹலோ மக்களே, டுடே நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வானொலியை எடுத்து அடுப்பு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடுகு, சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டுக்கணும். அதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் அதெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் அதை நல்லா வதக்கி விடணும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நம்ம போடணும். அதை நல்லா வதக்கி விடணும். பருப்பு சாதங்கனால சீக்கிரம் டைஜஷன் ஆகணும். ஸோ கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் வரமிளகாய் அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 2 தக்காளி, நான் பெரிய சைஸாக இருக்கனால 2 எடுத்துக்கிட்டேன். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுலேயே நான் சாம்பார் சாதத்துக்கு நிறைய காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். என்கிட்ட அவ்வளோக்கு காய்கறி இல்லை. வீட்டில் இருந்த காய்கறி வச்சு நான் செஞ்சுருக்கேன். பொட்டேட்டோவும் முள்ளங்கியும் தான் இருக்குது. அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதை நான் கட் பண்ணி வச்சுட்ட முன்னாடியே அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். அப்புறம் இதிலே கொஞ்சம் மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காயும் இருந்தது, 2 பீஸ் கத்திரிக்காய் இருந்தது எக்ஸ்ட்ரா, அதுவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 போதும். லைட்டாக மிளகாய்த்தூள் நம்ம மிளகாய் போட்டிருக்கனால காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். இதை இப்போது இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வேகணுங்கிறதுக்காக கொதிக்க வைக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வேகணும். நெக்ஸ்ட்டு நான் சாப்பாடும் பருப்பும் ஆல்ரெடி குக்கரில் வச்சுட்டேன். இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ இல்லை. நான் இதில் ஆட் பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் சாப்பாடு 2 கப் அரிசியும் 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு நெக்ஸ்ட்டு குக்கர்